येदन्यावदस्यान्द्रायदन्यसंज्ञावदस्याप्रदसे अशंसविदेवदस्यान्द्रायदन्यकृपणेयावदस्योन्द्राप्रवरे नहरंसविदेवदस्यान्द्रायदन्यकृपणेयावदस्यो आशीनन्नविदेवदस्यान्द्रायदन्यकृपणाददेशान् आश्वस्सन्देवदस्यान्द्रायदन्यकृपणे आशीनन्नविदेवदस्याः वाशेदप्युन्नतमदे अहरंसविदेवदस्यान्द्रायदन्यकृपणे मोषे वासेदन्याददेशान् शुभे आवासेदन्याददेशान्द्रायदन्यकृपणे यावदस्यो असिंसमनेवदस्यान्द्रायदन्यकृपन् देवदस्या आशारूपादन्याददेशान्द्रायदन्यकृपणे अग्रन्नविदेवदस्यान्द्रायदन्यसविद्रो वासीनन्नविदे अहरंसविदेवदस्यान्द्रायदन्यकृपणे यावदस्या अशीनाददेशोपदस्याः कृपानेभ्यो संवत्सकिदे क्षणारूपादन्याददेशान्द्रायदन्यकृपणे आशीनन्नविदेवदस्याः बुधेभ्यो संवत्सकिदे शात्रारूपा अहं प्रारदनेवदस्यो वद्रन्नादेभ्य समनोवदन्यात्रायदन्यकृपणे हरि ओम. எல்லாம் வல்ல அங்கே கண்ணி உடனான செந்தமிழ்ச்சுக்கன் திருவருட்கருணையினாலும் இந்த பரந்த பாரத தேசம் முழுவதும் வியாபித்திருக்கின்ற முனிவர்கள், ரிஷிமார்கள், குருமார்கள் நமக்கு பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகளை அள்ளி இருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த சாரதா நவராத்திரி மிக முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த சாரதா நவராத்திரியினுடைய முதல் நாள் இன்றைய தினம் அமாவாசை சங்கல்பம். கடந்த 1965ஆம் ஆண்டு இதே நாள் செப்டம்பர் 22ஆம் தேதி அன்று துவங்கப்பட்ட இந்த ஸ்ரீவித்யா உபாசனை என்பது 60 ஆண்டுகளை இன்றைய தினம் நிறைவு செய்கிறது. இந்த ஸ்ரீவித்யா உபாசனை 60 ஆண்டுகள் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா ஸ்ரீவித்யா உபாசகர்களை பொறுத்தளவில் அந்த அபிலாஷைகளுக்குள்ளாரே போய் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் மாட்டிப்போம். அப்பர் சுவாமிகள் சொல்கிற மாதிரி வேண்டத்தக்கது அறிவோய் வினி வேண்டும் வரங்களை தருவோய் நீ இன்னும் சொல்கிற மாதிரி நமக்கு அந்த நமக்கு கொடுக்கும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை நாம் வைத்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி நம்பிக்கையை வைத்து கொண்டால் 60 வருடம் இல்லை 90 வருடம் வரைக்கும் இந்த ஸ்ரீவித்யா உபாசனை நடக்கும். ஏன் நமக்கு அந்த இடத்துல இடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் சும்மா இருந்தால் கூட நம்மளோடு இருக்கிறவர்கள் அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுத்து விடுவார்கள். எனக்கு கல்யாணம் ஆனவுடனே அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்துட்டு, ஒரு பக்கம் பொருளாதார பிரச்சனை, ஒரு பக்கம் இட பிரச்சனை. நவராத்திரி பண்ணுவோமா மாட்டோமா சார். மெட்ராஸில் நான் வேலை பார்க்கறதுக்காக ட்ரெயினில் முதல்ல வீட்டிலேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடந்து போய், அப்புறம் பஸ்ஸில் போய், அதுக்கப்புறம் ட்ரெயினில் போய், அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ். காலையில் ஆஃபீஸ் வந்தோம்னாலே சரியாக போயிடும், எக்ஸாஸ்ட் ஆகிடும் பாடி. சாயங்காலம் வீட்டுக்கு போனால் பசிக்கும், ஆனால் சாப்பிட முடியாது. சாப்பிட்றதுக்கு உடல்நிலை படுத்தா போகணும். ஆஃபீஸ் நல்ல வேலையாக நல்ல சௌகரியமாக இருந்ததுங்கிறது வேறு விஷயம். அது எனக்கு பாலா பண்ண பெரிய கிருபை. அதுக்கப்புறம் சரி வீடு பக்கத்தில் ஆஃபீஸ் பக்கத்தில் வீடை பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா, அது பார்த்திங்கன்னா 5 குழி 3 வாசல். 2 சேர் போட்டால் நீங்கள் சேர் மேலே ஏறி தான் நடக்கணும். அப்படி ஒரு அதுக்கப்புறமா அங்கேருந்து இங்கே திருச்சிக்கு வந்தோடனே என்னென்னா, திருச்சிக்கு நம்ம பூர்வீகமான வீட்டுக்கு நம்ம போக முடியல.
பூர்வீகமான வீட்டில் நமக்கு ஒன்றும் சௌகரிய சௌலபியங்கள் இல்லை. அதனால் வெளியில் நாம் வந்து இருக்கிற மாதிரி இருந்தால் அது ஒரு கிட்டத்தட்ட 92 ஆரம்பித்த இந்த கிரக பெயர்ச்சிகள் 97 வரைக்கும், 97ல் தான் நவராத்திரி. 97 நவராத்திரி தான் சௌகரியமான ஒரு நவராத்திரி. அப்புறம் 98ல் எனக்கு ஒரு நட்பில் ஒருத்தர் கிடைச்சார், நடராஜன். சாமி, எனக்கு ஒரு 108 அரசங்குச்சி வேணும், தந்தேன். 108 வன்னிக்குச்சி வேணும், தந்தேன். 4 புடவை வேணும், தந்தேன். அவர்கிட்ட இல்லைன்னே ஒரு வார்த்தை வராது. இல்லைங்கிற ஒரு வார்த்தையே, இல்லையே என்ன அது இயற்பகைக்கு மடியேங்கிறதுனால நான் என்னுடைய நட்பு வட்டத்தில் அவருக்கு இயற்பகை நாயனார் தான் வச்சுருக்கேன். என்ன சார், காலனியில் டைல்ஸ் போட்டு பளிங்கு போட்டு இழைக்கலை சார், அவ்வளோதான். மற்றபடிக்கு காலனியில் அவர் செய்து கொடுத்த உதவிகள் இருக்க ரொம்ப அசாதாரணம். அப்போ ஆரம்பித்தது திருப்பி சூடு பிடிச்சுட்டு 97. அதுக்கப்புறம் பல ஊர்களில் பூஜை பண்ணியிருக்கோம். கயத்தாரில் பண்ணியிருக்கோம், சிவஞ்சாரத்தில் பண்ணியிருக்கோம், காஞ்சிபுரத்தில் பண்ணியிருக்கோம், விஜயவாடாவில் பண்ணியிருக்கோம், காசியில் பண்ணியிருக்கோம். கொனார்க்குக்கு முன்னாடி ஒரு மஞ்சமாதாதேவின்னு ஒரு கோயில். அந்த படத்தை நீங்கள் வந்து உங்கள் பெட்ரூமில் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு படுத்தோன்னு தூக்கம் வந்துடும். ரொம்ப வரப்பிரசாதியான அம்பாள். அங்கே போய் ஒரு வருஷம் நவராத்திரி பண்ணேன். அவளுக்கு நாம் பண்ணுறது என்னன்னு அவளுக்கு புரியல. ஆனால் அவள் கொடுத்த ஒத்துழைப்பு, அவளுக்கு இருக்கிற ஒரு பக்தி. சார், 1 கிலோ பால்கோவா வாங்கின்னு வந்துட்டோம். அது பார்த்தா 1 கிலோ பால்கோவா பார்த்தா ஏதோ நம்ம வீட்டு வெண்ணெய் மாதிரி இருக்குது. சார், இப்படி இல்லை சார், இது வந்து அந்த இதுவாக வேணும் சார், வில்லையாக வேணும் சார். சரின்னு போனான். இன்னொரு 1 கிலோ வாங்கிட்டு வந்தால் எண்ணிக்கையில் போடலை சார். இதோட கொஞ்சம் சின்னதாக இருந்தால் பரவாயில்ல, இதில் இன்னொரு 40 நம்பர் குறையுது சார். சார், பண்ணுறீங்க 40 நம்பர், நான் இதே சைஸில் வாங்கி தரேன், நீங்கள் பண்ணுவோம். கிட்டத்தட்ட அந்த பால்கோவா மட்டும் நம்ம ஊரில் இன்றைக்கி 8000 ரூபா. அன்றைக்கி அந்த ஊரில் கொஞ்சம் மலிவாக இருந்திருக்கலாம், 3000 4000 ரூபாய்க்கு இருக்கும். அது மாதிரி நேற்றுக்கு யாரோடையே பேசின்னு இருக்கும்போது சொன்னேன், நான் இந்த கைலாஷ் பரிக்கிரமா வந்து நான் 2 தடவை போகிற மாதிரியான ஒரு இறையருள் எனக்கு கிடைச்சிது. அப்போ பார்த்தீங்கன்னா 52 கிலோமீட்டர். அது 52 கிலோமீட்டரும் அவள் வந்து முட்டி போட்டு நமஸ்காரம் பண்ணிகிட்டே போவாள். அந்த 52 கிலோமீட்டர் முடிஞ்சோன்னா அவனுக்கு பாதி முட்டி இருக்காது, கால். அப்படி ஒரு அவளுடைய பக்தி, அவளுடைய பிரார்த்தனைகள் அசுர பிரார்த்தனையாக நம்ம எடுத்துக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனாலும் அதனால்தான் அவள்லாம் சிரேஷ்டாக இருக்கா. காலையில் சந்தியாவந்தனம் பண்ண நேரம் இல்லை சார், மத்தியானம் பண்ணவே முடியாது சார், மறந்து போயிட்டேன் சார், பிரம்மஜம்னா என்னன்னு தெரியாது சார், சாயரிஷா பண்ணலான்னு நினச்சா ராத்திரி வரும்போது 8 மணி ஆகிடுச்சு சார். 3 வேளை சந்தியாவந்தனத்துக்கு. ஆனால் சில சமயத்தில் என்னெல்லாம் பகவான் சௌரியமாக வச்சுருக்கான்னா, காயத்ரி தான். 3 வேளை காயத்ரி, 3 வேளை சந்தியாவந்தனம், 3 வேளை சாப்பிட்றோம் இல்லையா, அப்போ ஒரு காயத்ரி பண்ணப்படாதா? அப்புறம் வந்து நான் பிராமணன், எனக்கு பகவான் பண்ணலை, எப்படி பண்ணும்? நீ பிராமணன் என்று சொல்லிக்கொள்வதற்கு பிராமணியமாக இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் காயத்ரி பண்ணும்.
இந்த நவராத்திரி ஆயுத பூஜை இந்த 10 நாளில் இனிமேல் நான் 3 வேளையும் சந்தியாவந்தனம் பண்ணுறேன் அப்படின்னு யாராவது சங்கல்பம் பண்ணிட்டு அதில் வந்து யாராவது 2 வேளை பண்ணினா அவளுக்கு என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய சங்கல்பம். ஓம் ஷஷேதன்யா பிரதஸ்யோ வத்ரன் நாதேபியா சம்னோ வதன்யாத்ரா யதன்ய கிருபை அகரம் சுபேதன்யா ததஸ்யாந்திரா யதன்ய சபித்ராபுதேனாப்யோ சம்பஸ்ஸகிதே சேனாரூபாதன்யா ததேஷாந்திரே வதஸ்யோ அகம் புபேனாபதஸ்யாஹ மாசேதன்யா பிரவரோ வதன்யாத் முகம் புக்ரே வதன்யாத்ரா யதன்ய சபிதே வதஸ்யாஹ மாசே மாஷோரன்யா ததஸ்யாந்திரா யதன்ய கிருபேதன்யா அஷேதன்யா ததஸ்யோ அபிந்தாவதஸ்யாந்திரா யதன்ய சமிதேதன்யோ பிரவராண்யே அகிம் சுபேதன்யா சுபரே சுபராதன்யா ததேஷான் சுதேராதச்சாந்திரா யதன்ய கிருபணே வதஸ்யா சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவனம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தயேத்து சர்வகுணோபசந்தே ஓம் ஓம் நமோ பாத்தசமஸ்ததுரச்சேதராசி பரமேஸ்வர பீட்யதம் சுபேசோபரேம் கூத்யாத்திய பிரம்மண விதிவிரते सेदुवरा कल्पे वै वसुदमन्वन्तर अष्टादिम्बरी में जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे में लोको दक्षिणे भारते दण्डकारिण्ये सकाप्ते अस्मिन्नोत्तमाने अवकारिके शान्तमानि न प्रभवादि षष्ठी संवत्सराणां मध्ये शोभकृतनाम संवत्सरे दक्षिणायने वर्ष ऋतौ कन्यामासे कृष्णपक्षे अमावास्यायां सुबुधितौ पूर्वफल्गुनी नक्षत्रयुक्तायां भानुवासरयुक्तायां शुभनक्षत्र शुभयोग शुभकालन एवंगन विशेषण वशिष्ठायाम् अस्याम् अशेत् शिवस्य गोत्रोद्भवस्य पूर्वफल्गुनी नक्षत्र सिंहरासौ जातस्य स्वामिनाथस्तनवन् पुष्यनक्षत्र कडारासौ जातस्य कृत्या नक्षत्र ऋषभरासौ जातस्य पौण्ड्राजनामधेयस्य ज्येष्ठा नक्षत्र वृश्चिरासौ जातस्य मणिमेखलानामधेयस्य मृगशीडा नक्षत्र मिथुनरासौ जातस्य बालमुरुगन् नामधेयस्य उत्तरफल्गुनी नक्षत्र कन्यारासौ जातस्य सुब्रह्मण्यन् नामधेयस्य ज्येष्ठा नक्षत्र वृश्चिरासौ जातस्य चित्रा नामधेयस्य ज्येष्ठा नक्षत्र वृश्चिरासौ जातस्य हिन्दुसुब्रह्मण्यन् नामधेयस्य उत्तरा शविष्ठा नक्षत्र मकररासौ जातस्य राजशेखरन् नामधेयस्य पुनरोसु नक्षत्र मिथुनरासौ जातस्य कोकिलवाणी नामधेयस्य अस्य यजमानस्य वसोदन्यात्रायदन्यकृपणीयावदस्यो आशेदन्या प्रवराण्ये प्रतत्प्रो सदस्य हरिः ओम्. இந்த சாரதா நவராத்திரி இன்றைய தினம் நமக்கு கிரகணம் தெரியாது, இருந்தாலும் கிரகணம்தான், கிரகண காலம் தான் கூட நமக்கு தெரியாதுங்கிறதுனால தோஷம் இல்லை. இருந்தாலும் அந்த ஒரு வீரியமான ஒரு நாள் இன்றைய தினம் யார் யாரெல்லாம் முடியுமோ அவர்கள் அடிகாமையில் இருக்கிற ஒரு அம்பாள் கோயிலுக்கு போய் ஒரு விளக்கு ஏற்றி அவர்களுடைய முன்னோர்களுடைய மோட்சத்திற்கு பிரார்த்தித்து கொள்ளும்படியாக கேட்டுக்கிறோம். எல்லோரும் எல்லா நலன்களும் பெற எல்லாம் வல்ல மட்டுவார் குழல் நம்மை உடனான தாயான ஈசன் திருவருளை பிரார்த்திக்கிறேன். ராம் ராம்.